ரொம்ப சூப்பரா ஹோட்டல் ஸ்டைல்ல பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது பீட்ரூட் பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட அவ்வளோ சூப்பரா சாப்பிடுவாங்க. நான் சொல்ற மெத்தட்ல ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா. இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்கிரிடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு குச்சி கருவேப்பிலை இலை, 5 பல் பூண்டு தட்டினது சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதும் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் 400 கிராம் கட் பண்ண பீட்ரூட் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வந்து வேக விடணும். இப்போ வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இப்போ இதை ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு, இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச பச்சை பட்டாணி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட். நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இல்லாதால் நீங்கள் சால்ட் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. இப்போது இதை ஒரு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த அளவு நல்லா வெந்திருக்கும். இப்போது நல்லா இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்குங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். தேங்காய் சேர்த்தா தான் நல்லா இந்த மாதிரி 2 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வில் ஓப்பன்லேயே கலந்திங்கன்னா பீட்ரூட் பொரியல்